கிருஷ்ணா. இப்ப நம்மளோட ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட மகாராஷ்டிரா யாத்திரை, பண்டரிபுர யாத்திரை. இதுல நம்ம இதோட முதல் பாட்டா நம்ம இருக்கிறது தேகு தாம், ஸ்ரீ கஷேத்திர தேகு. பக்தியோட பிறப்பிடமா இந்த இடம் கருதப்படுது. என்ன விசேஷம் இங்க அப்படின்னா, துக்காராம் மகாராஜ் ஜெகத்குரு சந்த் துக்காராம் அவரோட பிறந்த ஊர், பிறந்த இடத்துல நம்ம இருக்கோம். பக்தி பிறந்த இடம் சொல்லலாம். இங்க துக்காராம் மகாராஜ் இந்த மகாராஷ்டிரால பக்தி இயக்கத்தை, பகவானோட நாமத்தை, பாண்டுரங்கனோட மகிமைகளை உலகறிய செஞ்சவர். லட்சோப மக்களை பாண்டுரங்கனோட பக்திக்கு அவரோட பாடல்கள் மூலியமா கொடுத்தவர். அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயல்களுமே தூய பக்தியை தவிர்த்து வேற எதையுமே மனசளவுல நினைச்சு கூட பார்க்காதவர். அவர் வாழ்ந்தும் காட்டினவர். பாண்டுரங்கன் மேல எப்படி ஒருத்தர் பக்தி பண்ணணும் செஞ்சு எப்படி வைகுண்டம் போகணுங்கிறதையும் காட்டினவர். சோ ஒவ்வொரு வைஷ்ணவருக்கும் எப்படி பரதுக்க துக்கியோ, அதாவது அடுத்தவங்களுக்காக தான் கஷ்டப்படுறாங்களோ, அதே மாதிரி துக்காராம் மகாராஜும் எல்லாரும் எப்படி பக்தி பண்றது, இந்த பௌதிக உலகத்துல இருந்து எப்படி வைகுண்டம் போகணும் அப்படிங்கிறத காமிச்சார். இப்ப நம்ம அவரோட பிறந்த இடத்துல இருக்கோம். அவரோட வீடு இது, அவர் வாழ்ந்த வீடு இது. பக்கத்துலயே அவர் வழிபட்ட ருக்மணி, விட்டல் ருக்மணியோட கோயில் இருக்கு. ஸோ இந்த தேகு தாமத்துலதான் அவர் இங்க இருந்துதான் தன் சொந்த உடலோட வைகுண்டம் போனார். மற்றவங்கள மாதிரி நம்ம இறந்துட்டு அவரோட ஆத்மா வைகுண்டம் போச்சு, சொந்த உடலோடய வைகுண்டம் போனார். நேரடியா பகவான் விட்டலன் அவருக்கு தன்னோட கருட வாகனத்தை அனுப்பிச்சு வச்சார். ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த அவர் பக்தர். அவருக்கு நம்ம இங்க நம்மளோட 1000 கோடி நமஸ்காரங்களை செலுத்திக்கோம், அளவில்லாத நமஸ்காரங்களை செலுத்திக்கோம். சந்த் துக்காராம் மகாராஜ் கி, பாண்டுரங்க விட்டல கி. ஹரே கிருஷ்ணா.